என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. ஆமாண்டி, எங்கடி உன் ஃப்ரெண்டு போனா? சாரியை கட்டிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. அக்கா நீ வேற, எனக்கே கசகசன்னு இருக்கு. நான் சாரி கட்டலன்னு சொன்னேன், கவுன் மாதிரி போட்டிருப்பேன், இல்லாட்டினா லகங்கா மாதிரி போட்டிருப்பா. அது எதுவும் வேணான்ட்டாவ. நான் சாரி கட்டினாதான் நல்லா இருப்பேன், நான் சாரி கட்டினாதான் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டா. ஏம்மா அவ சொன்ன மாதிரி அதுதான் உண்மை, நீ சாரி கட்டினாதான் நல்லா இருப்ப. அம்மா ஷாலு சொல்ற மாதிரி நீ சாரியில தான் கியூட்டா இருக்க. அக்கா ஏங்கா நீ வேற கடுப்பேத்துற? ஏன் சாரி கட்டினா மட்டும்தான் நல்லா இருப்பேன், நான் சாரி கட்டலன்னா கியூட்டா இருக்க மாட்டேனா? இல்லடி, சாரி கட்டினா நீ கியூட்டாவே இருக்க மாட்டேன், சாரி கட்டினாதான் கியூட்டா இருப்ப. அண்ணி அவ சொல்ற மாதிரி உண்மைதான். நீ இந்த ஆஃப் சாரி கட்டி சாரி கட்டும் போது அவ்வளோ கியூட்டா தெரியற. இருக்கா நம்ம அஜயை கூப்பிடுவோம். எதுக்கு நீயே புரிஞ்சுக்கோ. அவன் இப்போ ஒரு வார்த்தை சொல்லுவா, அதுலயே உனக்கு தெரியும் சாரி கட்டினா நல்லா இருக்குமா சாரி கட்டாம நல்லா இருக்குமான்னு. சரி விடுங்க, என்ன மட்டும் ஏன் சொல்லணும், உங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்போ உங்க எல்லாத்தோட ஹஸ்பண்டையும் கூப்பிடுங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஹானு மட்டும் இதை வந்து பார்த்தா அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோ. அதை பார்த்துக்கலாம்க்கா. அவ சொன்னா இன்னும் மேக்கப் எதுவும் இருக்குன்னு. இருக்கட்டும்க்கா, பண்ணிக்கலாம் விடு. இப்போ சாரியில எப்படி இருக்கேன்னு கேட்கலாம், இதுலயே நம்ம அழகா இருக்கும். அவதான் வீட்டுல எடுக்க போறேன்னு சொல்லி தானே போயிருக்கா. அக்கா நான் தான் சொல்றேன், நம்ம இப்படியே அழகுக்கா கூப்பிட்டு கேட்டு பாப்போம். மொத்தத்துல நல்லா இல்லைன்னு சொல்லாம இருந்தாங்கன்னா சரிதான்ப்பா. ஆனாக்கா இதை விட இந்த ரெட் கலர் சாரி கட்டினா இன்னும் நல்லா இருக்குமோன்னு தோணுதுக்கா. அவ வரட்டுப்பா, அவ சொல்லட்டும் எல்லாமே. நம்ம ஏதாவது செஞ்சு உன் ஃப்ரெண்ட் எங்களை கழுவி ஊத்தாம இருந்தா சரி. அம்மாண்டி அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட் எங்களை திட்டுன்னு திட்டிட போறா. சரி ஓகே, அவ வந்துருவாளா கேட்போம். ஆனாலும் பத்தி இந்த 3 days நம்ம ஒரே கலர்ல தான் சாரி கட்டுறோம். ஆமா, அது நம்மளோட லக்கடி. இதுவும் நல்லா இருக்குக்கா, எல்லாரும் ஒரே மாதிரி சாரி கட்டினா. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த சாரி அது இன்னும் சூப்பர் தெரியுமா? ஆமாடி, நம்ம போய் சாரி கடைக்கு போய் சாரி வாங்கிட்டு வரணும். நீ நல்லதா அக்கா, ஒரு நாள் கட்டுறதுக்கு நல்ல சாரியா போய் வாங்கிட்டு வரணுமா? ஒரு நாள் கட்டாலும் அழகா கட்டணும்ல. என்ன செலவு கரெக்ட் தானே? ஆமாக்கா, நம்ம சாம் அர்ஜுனா நல்லா கூப்பிட்டு போய் வாங்கிட்டு வருவோம்க்கா. அவளுக்கு வேண்டாம்னா விடுங்க, நம்ம போய் வாங்கிட்டு வருவோம். அது இல்லாம காலேஜுக்கு போகணும்ல, அதுக்கும் சாரி வாங்கி வைக்கணும். குர்த்தி இந்த மாதிரி போடுறதோட சாரி எல்லாம் கட்டினா இன்னும் சூப்பரா இருக்கும் தெரியுமா? எங்க அப்பதான் 4 பேர் சைட் அடிப்பாங்கன்னா வாங்க போறடி என்கிட்ட நீ. அப்புறம் எனக்கு சாரி, எனக்கு சாரி ரொம்ப பிடிக்கும், அதனால சாரி இது பண்ணலான்னு. நீயும் ஷாலு நீ வேணா சாரி கட்டிக்கோங்கப்பா, எனக்கெல்லாம் வேண்டாம். அப்ப விடுக்க, அவ வர வேணாம், நம்ம போய் எடுத்துட்டு வருவோம். ஆமா ஷாலு, நீ உங்களுக்கு எப்பதான் கல்யாணம், எப்பதான் பண்ணிக்கலாம்னு ஐடியா? அதுதான் இன்னும் எங்களுக்கே தெரியல. அப்பா சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியல. அப்புறம் அப்பா அம்மா இவங்கெல்லாம் ஒத்துக்கணும்ல. ஒத்துக்கிட்ட மாதிரிதான் நீங்க வேற. அதுதான் என்ன பண்ண போறோம்னு தெரியல, எப்படி ஒத்துக்க வைக்க போறோம்னு தெரியல. இருக்கிறதே சாம் மட்டும்தான் அங்க இருக்கான், அதையும் கெடுத்துற வேணாம்ல. ஏன் நீங்க வேற? அப்புறம் நீங்க 2 பேரும் என்ன பிரிஞ்சேவா இருப்பீங்க கடைசி வரைக்கும்? ஆமா ஷாலு, நீயும் கல்யாணம் பண்ணிட்டா எங்க கூட சேர்ந்து இருக்கலாம்ல. பாக்கலாம்க்கா, சாம் என்ன சொல்றான்னு தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாரும் இருக்கோம், எல்லாத்தையும் வச்சு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நாங்க எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? கவலை இல்ல, இருந்தாலும் அவங்களோட சம்மதமும் இருந்தா இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல. அப்ப ஷாலு, எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நாங்க மட்டும் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தானே? ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் இல்லக்கா. இருந்தாலும் அப்பா அம்மா ஓகே சொன்னாங்க, இல்லாட்டினா பாக்கலாம்க்கா. சாம் கிட்ட சொல்லி பாக்குறேன். இப்போதைக்கு மேரேஜ் நான் எப்படியும் ஒரு 1 year ஓட்டலான்னு பிளான் போட்டிருக்கோம்க்கா. 1 year ஜாலியா லவ்வர்ஸ் மாதிரி சுத்தலாம்ல, அதுக்காக. உன்னை வற்புறுத்தல இல்ல, உனக்கு பிடிச்சிருந்தா இப்ப கல்யாணம் பண்ணலாம். பாக்கலாம்க்கா, இன்னொரு 2 month ஆவது போகட்டும். ஆமா, நீ 2 month கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்பதான் சூப்பரா இருக்கும். எல்லாம் ஜோடி ஜோடியா நிக்கலாம்ல. ஏமா நீ வேற இப்ப மட்டும் ஜோடி ஜோடியாவா இல்லாம இருக்கும்? ஆனாலும் நம்ம எல்லாம் ஒரே வீட்ல இருக்க மாதிரி வருமா? சரி விட, 2 month கழிச்சு பாத்துக்கலாம். அதெல்லாம் லைஃப் எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 months சாம் அலைய வைக்கலாம்ல. எங்க அண்ணனை பார்த்தா உங்களுக்கு லூஸ் மாதிரி தெரியுதுல? அப்படியெல்லாம் இல்ல, இருந்தாலும் ஒரு 2 month கழிச்சு அலைய வைக்கலாம்ல நம்ம பின்னாடி. மேரேஜ் ஆயிடுச்சுன்னு என் சண்டை போட்டா அவன் சமாதானப்படுத்த வரலனா? இதே நான் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா கண்டிப்பா என்ன சமாதானப்படுத்த வருவான். சண்டை போடுறது இந்த ஜாலி எல்லாம் வருமா? ஆமா மேடம், எங்களெல்லாம் விடு, நீங்க என்ன பண்ணலாம்னு ஐடியா? அஜய் கூட சேர்ந்து வாழலாம்னு ஐடியாவா இல்ல? அக்கா அத பத்தி பேச வேணாமே. ஏமா அத பத்தி பேச வேணா? எனக்கு விருப்பமே இல்லக்கா. அஜய்க்கு கல்யாணம் பண்ணது ஒரு ஃப்ரெண்டா தான் இப்பவுமே இருக்கும். இப்போ ஃப்ரெண்டா இருந்துடலாம், கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்துடலானே பிளான்க்கா. என்னடி நீ? உன்னோட குழந்தை பாக்குறதுக்குலாம் எங்களுக்கு ஆசை இருக்காதா? ஏன்டி இப்படி பண்ற? அதுக்கு என்ன ப்ராப்ளம்? தத்தெடுத்துடலாம் குழந்தைய. உன்னை நான் கொல்ல போறேன். இருந்தாலும் சேர்ந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தாதானே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஓகே ஓகே, அந்த டாபிக் தயவு செஞ்சு விடுங்க. பாரு, இப்ப சூர்யாவும் வருத்தப்படுவாரு பாரு. ஏன் அவரெல்லாம் சந்தோஷமா தான் இருப்பாரு. எல்லாம் என்ன நினைப்பாங்க, நான் சூர்யாவை லவ் பண்ணேன், வேற ஒரு பையனை லவ் பண்ணனே வருண் அப்படிதானே நினைப்பான். அவ என்ன சொல்லுவா, என்கிட்ட பேசிட்டு இருக்க வரைக்கும் சூர்யா சூர்யான்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப பாரு அஜய் கூட வாழ்றான்னு சொல்ல மாட்டான். அது மட்டும் காரணம் கிடையாது, இருந்தாலும் எங்க 2 பேத்துக்கு விருப்பம் இல்ல. அஜய்க்கு விருப்பம் இல்ல, எனக்கு விருப்பம் இல்ல, ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ்.
அஜய்க்கு விருப்பம் இல்ல. அம்மா நீ அஜய்க்கும் விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸா இருந்துடலாம்ல. அது வரைக்கும் நல்ல ஒரு குட் ஃப்ரெண்டா இருக்கலாமே. நான் ஏன் வருணியும் வேணாம்னு சொன்னேன்? என் மனசுக்குள்ள சூர்யா இருக்கனால தானே வருணியும் வேணாம்னு சொன்னேன். இப்ப அஜயை மட்டும் இந்த மனசுக்குள்ள நான் எப்படி கொண்டு வருவேன்? ஆனா அன்பு இருக்கு, அது ஃப்ரெண்ட்ஸ் அன்பு, இப்படி நிறைய அன்பு அஜய் மேலயும் எனக்கு இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா எனக்கு அன்பு இல்லக்கா. சரி ஓகேமா, உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண விடு. இதுதான் ஏக்கா பாக்குறேன், ஒரு நாள் பிடிக்காமலே போகுது. எனக்கு அஜயை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பட் ஃப்ரெண்டா மட்டும் தான் பிடிக்குமே தவிர ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா எனக்கு பிடிக்காதுக்கா. என்னன்னு தெரியல, அஜய் ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு புருஷனா ஏத்துக்கிறது தான் முடியல. ஒருவேளை அந்த இடத்துல சூர்யா இருக்கனால பிடிக்கலையோ என்னமோ. சூர்யாவுக்கு முன்னாடி அஜய் வந்திருந்தா கண்டிப்பா அஜயை லவ் பண்ணிருப்பேன். இப்ப என்னால முடியல. நீ போதுமா? போதும், உன்னோட விளக்க எல்லாமே போதும். சரி ஓகே இருங்க, சாம் கால் பண்ணி கூப்பிடுறேன். சாம் அங்க இருக்கான்னு நினைக்கிறேன். சரிம்மா, முதல்ல உன் சாம கூப்பிடு. அவன் அங்க இருந்து வரதுக்குள்ளே நேரம் ஆயிரும். இருங்க, நீ கூப்பிடுறேன். அஜு அக்கா, அப்படியே அஜயை கூப்பிட்டுருங்க. அஜு எங்க இருக்கீங்க? ஏய் என்னாச்சு? அஜு ஒரு நிமிஷம், நீங்களும் அஜய் இங்க வாங்க. ஏய் என்னாச்சு? பள்ளி ஏதாவது வந்துருச்சா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க. போயிரு வரேன். அக்கா இங்க பத்தி என்னோட போனோட கவர் என்னோட இது ஒரே கலர், செம்ம கியூட்க்கா. அத நாங்க சொல்லணுமா? ஆமா ஒரே கலர்ல. நீ இதெல்லாம் லக்கு, நீ லக்கு தானமா? ரொம்ப லக்குமா உனக்கு. थैंक यू அண்ணா. என்னதான் பண்ணிட்டு இருக்காரோ தெரியல, போன் எடுக்க மாட்டேங்கறாங்க. ஹலோ சொல்லஞ்சலி. ஏய் சாமன், அந்த வீட்டுக்கு வாடா. ஏய் எதுக்குடி இப்பதாண்டி வந்தேன்? அண்ணா சீக்கிரம் வாடா, அண்ணி மயங்கி விழுந்துட்டாங்க. ஏய் என்ன சொல்ற? அண்ணா ஆமா சீக்கிரம் வாடா. இதோ இரு வரேன். எங்க யாருக்கா இந்த பூசணிக்காவை சாப்பிடுறது? நீங்க பாட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. எங்க சாப்பிடுறாங்க, அதனாலதான் செய்யற. சாப்பிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து வீணாதான் போகுது. நம்ம வீட்ல யார் மஞ்சள் பூசணி சாப்பிடுறாங்க? நம்ம தான் சாப்பிட்டு தீக்க வேண்டியதா இருக்கு. அதான் பாரு, யாரும் சாப்பிடுறதுல ஒரு சாப்பாட்டு ஒழுங்கா சாப்பிடுறாங்களா? இந்த ரெண்டு அத்தையும் காலையில போனாங்க, இன்னும் காணோம். அத்தைங்க 2 பேரும் காலையில ஃபங்க்ஷனுக்கு போனாங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியல. எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ பார்த்தா பேசிட்டு உட்கார்ந்துடுறாங்களே, என்ன பண்றது? அம்மாக்கா ஃப்ரெண்ட்ஸ பார்த்தா போதும், அத்தைங்களுக்கு பேசிட்டு உட்கார்றாங்க. அம்மாக்கா மதியான பூசணி வேற என்ன செய்ய போறோம்? ஏதாவது காய் அரிஞ்சு போட்டு சாம்பார் வச்சு விட்டுருவோம். அக்கா யாருமே அந்த சாம்பார் சாப்பிடுறது இல்லக்கா. இந்த பூசணிக்காய் வேற வீணா போகுது, நான் பாட்டுக்கு செய்யறேன். என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. மொச்சை போட்டு ஏதாவது குழம்பு வச்சிடலாமான்னு இருக்கு. ஆமாக்கா அதையே செய்யுங்கக்கா, மொச்சை போட்டே நம்ம குழம்பு வச்சிருவோம். ஆமா, என்ன பண்றது, யாரும் சாப்பிடுறதுல வீணாதான் போகுது. இந்த அத்தைங்க 2 பேரும் போய் தான் இதெல்லாம் வாங்கிட்டு வருது, சாப்பிடுறதே வாங்கிட்டு வந்துடுறாங்க. இந்த சாம் பையனுக்காவது கொடுக்கலான்னு பார்த்தா அவனும் சாப்பிட மாட்டேங்கிறான். ஆமா எங்கக்காவா அதெல்லாம் தொடறது, பக்கம்லாம் போறதே இல்ல. அச்சோ, அம்மாங்க 2 பேரும் வாசல்லயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப எப்படி போறது? சமாளிப்போம், நம்ம சமாளிக்காததா. அக்கா அங்க பாருங்க, சாம் எங்க வெளியில போறான். ஆமா மலர், கேக்குறேன் இன்னைக்கு எங்க போறான்னு. அவன் எங்க போறான் எங்க வரானே தெரிய மாட்டேங்குது. கேளுங்கக்கா. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேமா. எங்க போற வெளியில? போகும்போதே எங்க போறேன்னு கேட்கலாமாமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, எங்க வெளியில போற? இங்கதான் ஃப்ரெண்டு கூப்பிடுறான், போயிட்டு வந்துடுறேன். அங்க இருக்க பார்க்குக்கு தான் போறேன். உண்மையை தானே சொல்ற, அந்த பார்க்குக்கு தானே போற? மலிச்சர்ரா சாம். ஆமாமா, அங்கதான் போறேன். நீ மட்டும் அவ வீட்டுக்கு போனன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான்டா. நீ நான் ஒன்னும் அஞ்சலி வீட்டுக்குலாம் போகலமா. போறேன்னு மட்டும் தெரியட்டும்டா, அப்புறம் இருக்கு. நான் தான் போகலன்னு சொல்றேன், விடுங்க. அவன் கூப்பிட்டுட்டே இருக்கான். போயிட்டு வா. அந்த பார்க்குக்கு போற, நாங்க 2 பேரும் வரோம். நீங்க எதுக்குமா? வயசாகுதுலடா, கொஞ்சம் நடக்கலான்னு. இப்பதானமா போயிட்டு வான்னு சொன்னீங்க. வரோம்னா வரோம், சொன்னது மட்டும் செய். அச்சோ, இப்படி என்னையே போச்சு டார்கெட் பண்ண என்ன பண்றது? இப்ப எப்படி சமாளிக்கிறது? பார்க்குக்கு தானே ஈவினிங் மேல போய்க்கலாம். இப்ப வெயில் அடிக்குது, எங்க போய் நடக்க போறீங்க? டேய் பரவாயில்லடா, சும்மாவது வரோம்டா. நீ பார்க்குக்கு தானே போற, அப்புறம் என்ன? அம்மா நான் என் ஃப்ரெண்டு கூட போறேம்மா, நீங்க வேறமா? ஃப்ரெண்ட் கூட போறியா, யார் கூட போறியா? நாங்களும் வரோம்னா வரோம். ஏன் தான் இப்படி உயிரை வாங்குறீங்களோ, விடுங்களேம்மா. ஏய் நாங்களும் வரோம்டா. என் ஃப்ரெண்டு வேற வெளியில கூப்பிட்டுட்டே இருக்கா. நான் போறேம்மா, பாய்மா. ஏய் இருடா, நாங்களும் வரோம். நான் வந்து ஈவினிங் மேல கூப்பிட்டு போறேன். டே ஈவினிங்ல எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்களும் வரோம். மதியானம் ஆகுதுமா, நீங்க சமைங்கம்மா, எனக்கு பசிக்குதுமா. நீங்க சமைச்சு முடிச்சுட்டு எனக்கு கூப்பிடுங்க, நான் பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன். ஐயோ, இவங்க கிட்ட சமாளிக்கிறதுக்குள்ள நாளைக்கு இரும்பலி எடுத்துக்கு. ஏய் சொன்னது மட்டும் செய், நாங்களும் வரோம். என்னக்கா ஆமா தானே? ஆமா மலர், நம்மளும் போயிட்டு வருவோம். வீட்லயே சும்மா உட்கார்றதுக்கு போர் அடிக்குது மலர், நம்மளும் போயிட்டு வருவோம். ப்ளீஸ்மா விடுங்கம்மா. அதெல்லாம் முடியாதுடா, நாங்களும் வரோம். எதுக்குமா வேஸ்டா? டேய் வரியா இல்லையாடா? ஆமாமா ப்ளீஸ்மா, கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேம்மா. டேய் நாங்களும் வரோம்னா வரோம்டா. நீங்க பாருங்க, அந்த மஞ்சள் பூசணி அரிஞ்சு வைங்க, நான் வந்து சாப்பிடுறேன். யாரு நீ? சமைச்சாலே சாப்பிட மாட்டே, இதுல வெறுதா சாப்பிட போறியா? வாடா, டைம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் போயிருவேன். ஆமா அவன் கூப்பிடுறமா, நான் போயிட்டு வரேன். விடுங்க, சும்மா இது பண்ணிட்டு இருக்காதீங்கம்மா, நான் போயிட்டு வரேன். பாய். போயிட்டு சீக்கிரம் வா. சரி வந்துடுறேம்மா. இவங்களை சமாளிக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான்ப்பா. எல்லாம் இந்த அஞ்சலியே சொல்லணும். ஷாலு வேற மயக்க போட்டு வந்துட்டேன், இவங்க கிட்டயே பேசிட்டு இருக்கேன். அவளுக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியல. காலையில சாப்பிடணும், சாப்பிடாம இருந்தா இப்படிதான். ஓடனா இங்க என்ன பேசிட்டு இருக்க? போறேம்மா. எப்படி உன்னால மட்டும் இவ்ளோ கஷ்டத்திலே சந்தோஷமா இருக்க முடியுது? அக்கா நீ விஜய் படம் யூத் பார்க்கல? ஏன்டி நான் பாத்திருக்கேனே. அக்கா விஜய் சொல்லிருக்காரு, வாழ்க்கையில சோகமும் வரும் சந்தோஷமும் வரும், ஆனா சந்தோஷத்தை நம்ம ஏத்துக்கணும், சோகத்தை அப்படியே ஒதுக்கி வச்சிடணும். அந்த சாங் கூட கேட்டது இல்லையா? சந்தோஷம் சந்தோஷம் சாங். அவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சு உனக்கு? கொஞ்ச நேரம் கம்மனு கடக்க. அந்த சந்தோஷம் சந்தோஷம் சாங் கேட்டிருக்கியா இல்லையா? இரு நான் வேணா போட்டு காட்டுறேன். அந்த சாங் இந்த ஃபேமிலிக்கு கரெக்டா இருக்கும் தெரியுமா? ஆமா அஞ்சலி, அந்த
இருக்கேன். இரு நான் போன்ல அந்த சாங்க ப்ளே பண்றேன். அக்கா கேளு கேளு. ஆதியில் ஆண்டவன் இந்த பூமியை படைத்தானே, அவன் ஆசையைப் போலவே இந்த பூமி அமையல்லையே. ஆண்டவன் ஆசையே இங்கு பொய்யாய் போய்விடில், மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா? நன்மை என்றும் தீமை என்றும் 4 பேர்கள் சொல்லுவது நம்முடைய பிழை இல்லையே. துன்பம் என்ற சிப்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும். துணிந்த சாங்க நீ எப்படி சந்தோஷமா இருக்கேன்னு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சுலக்கா. நம்ம சோகத்திலே சந்தோஷமா இருக்கணும்க்கா. அந்த சோகத்தை நினைச்சிட்டு இருந்தோம் வையே, வாழ்க்கையில நம்மளால முன்னேறவே முடியாது தெரியுமா? அம்மா உங்க அண்ணனுக்கு அஜய் இவங்கள கூப்பிட்டுமே எங்க? அதான் பாருங்க கூப்பிட்டு 10 நிமிஷம் சின்ன காணோம். என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்டு இருக்கீங்க? வேற எதுக்கு? சும்மாதான் மாமா. நாங்க பாட்டுக்கு வெளியில உட்காந்து அழகா உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ரொம்ப பண்ணாத. இப்ப என்ன இங்க உட்கார்றதுனால? ஒண்ணும் இல்ல மத்தாயி, ஒண்ணும் இல்ல. டேய் அஜய் என்னடா அஞ்சலி மிரட்டோனே அமைதியாயிட்ட? நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தான் அடி விழுகும், அதனாலதான் அமைதி ஆயிட்டேன். அப்ப அஞ்சலி அடிப்பாளா? நீ வேணா இருந்து பாக்குறியா? உங்க சண்டை கூட எதுக்குப்பா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆமா, எங்க சாம்? இதோ சாம் அண்ணா வந்துட்டே இருக்காங்க மாமா. ஏன் இவ்ளோது? இப்ப அண்ணா வருவாங்க பாருங்க, என்னன்னு கேளுங்க மாமா. அப்படி என்ன பண்ணி வச்சீங்க மேடம்? நானே எதுவுமே பண்ணலையே. சொல்றதுலயே தெரியுது நீ ஏதோ பண்ணிருக்கேன்னு. ஆமா மாமா, வருவாங்க பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. சும்மாவே இருக்க மாட்டேல? அது உங்க அஞ்சலினால முடியுமா? அஞ்சலி அக்கா எங்க இருக்கீங்க? அக்கா எந்த ரூம்ல இருக்கீங்க அக்கா? அவன் ஏன் இப்படி கத்துற? என்ன பண்ணி வச்ச? அவன் உயிருக்கு ஒரு ஆபத்துனா சும்மா இருப்பானா? வருவாங்க பாருங்க. அட எங்கதான் இருக்கீங்க சொல்லி தொலைங்க. ஷாலு 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 ஏதோ பெருசா பண்ணி வச்சிருக்க போல அஞ்சலி. கொஞ்சம் பெருசா. பாவுண்டி ஏசாம எப்படி கதறிட்டு வரான் பாரு. இருங்க இப்ப பாசம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ஏன் அஞ்சலி எங்க இருக்க? அண்ணா வா, உள்ளால இருக்கேன். அக்கா ஏன் தள்ளி போயிட்டீங்க? இப்போ ஒருத்த வருவான் பாருங்க, என் மேல மட்டும் விழுந்துட்டா நான் ஜோலி முடிஞ்சிச்சுமா. அதனால முன்னாடியே நான் தள்ளி உட்கார்ந்துக்கிறேன். எல்லாத்துக்கும் உட்கார்ந்து அஞ்சலி அஞ்சலி தான் சொல்லணும். இருங்க நீ பாப்பா உங்க பாசம் எவ்வளவுன்ட்டு. அது சாமோட பாசமா என் பாசம் இல்ல. சரி கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, விடுங்க விடுங்க. ஷாலு என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்ல தானே? நல்லா தானே இருக்க ஷாலு? ஏன் இப்படி அழுகுற? ஷாலு சொல்லு, உனக்கு ஒண்ணும் இல்ல தானே? அவன் போன் அடிச்சு நீ மயக்க போட்டு விழுந்துட்டேன்னு சொன்னா. நீ ஓகே தானே ஷாலு? ஐயோ அண்ணா இருந்தாலும் ரொம்ப பாசம்னா. சொல்லு சீக்கிரம், உனக்கு ஒண்ணும் இல்ல தானே? சாம் சாம் எனக்கு ஒண்ணும் இல்ல, அழுகாத, அழுகே நிப்பாட்டு. இல்ல சொல்லு, உனக்கு ஒண்ணும் இல்ல தானே? அவன் மயக்க போட்டு விழுந்துட்டான்னு சொன்ன. இதுக்குதான் காலையில நல்லா சாப்பிடணும்னு சொல்றது. சாம் சாம் இரு, எனக்கு ஒண்ணும் இல்ல, கவலைப்படாத. ஆனாலும் உன் வைஃப் மேல உனக்கு ரொம்ப பாசம் தான்டா. ஏதோ மயக்கப்பட்டு விழுந்துட்டான்னு சொன்னா அவளுக்கு ஒண்ணும் இல்ல தானே? ஒண்ணும் இல்ல அவளுக்கு, அவ சும்மா சொன்னா. ஆமாண்ணா நான் சும்மா தான் சொன்னேன். ஷாலு என்கிட்ட மறைக்கிறதுக்கு அப்படி எதுவும் சொல்லல. ஒண்ணும் இல்ல சாம் எனக்கு. இல்ல ஏதோ இருக்கு, நீ மறைக்கிற என்கிட்ட. எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு சாம், எனக்கு ஒண்ணும் இல்ல, அவ சும்மா சொன்னா ஏதோ. அஞ்சலி சும்மாவா சொன்ன? ஆமாண்ணா நான் சும்மா தான் சொன்னேன், ரொம்ப வருத்தப்படாத, ஒண்ணும் இல்ல. உன்னை கொல்ல போறேன்டி. எவ்வளவு பாசம் இருக்குன்னு பாக்கிறதுக்காக சொன்னேன், ஒண்ணும் இல்லப்பா. இருடி, உனக்கு ஒரு நாள் இப்படி நடக்கும், அப்ப தெரியும் உனக்கு. சாரி என்ன விடு, பாசத்துக்காக மட்டும் தான் சொன்ன, விடு. ஆமா சாம் அழுகாத, அழுகியே பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. வர உனக்கே வராது. உண்மையாலுமே வருது சாம், அழுகாத. அந்த அழுகியே நிப்பாட்டு சாம், சிரிப்பு சிரிப்பா வருது. என் தம்பி உனக்காக அழுந்துட்டு இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? அப்படி நல்லா கேளுக்கா. அக்கா நீயே சொல்ல, உனக்கு சிரிப்பு வரல? வருதுதான், என் தம்பிக்காக நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா நீயுமா? சாம் சாம் அது சிரிச்சுக்கிட்டே பேசு சாம். அஞ்சலி உனக்கு கொஞ்சம் கொழுப்பு. நான் அம்மா கிட்ட எவ்வளவு சமாளிச்சுட்டு வந்தேன் தெரியுமா? ஏன் என்னாச்சு? அவங்க நான் பார்க்குக்கு போறேன்னு நானும் வருவேன் நின்னுட்டு இருந்தாங்க. இதுல அஞ்சலி வீட்டுக்கு போனா நீ அவ்வளவுதான் அப்படின்னாங்க. ஏன் எங்க அண்ணன் என் வீட்டுக்கு வரக்கூடாதா? அம்மா கிட்ட சொல்லிட்டு வர வேண்டியதுன்னு நான் அஞ்சலி வீட்டுக்கு போறேனே. அப்ப உனக்கு இந்த தங்கச்சி மேல பாசம் இல்லையானா? ரொம்ப சீன் போடாத, உன் மேல எனக்கு பாசம் நிறையவே இருக்கு. அம்மா கிட்ட சொன்னா ஏதாவது தப்பா பேசுவாங்க, இதெல்லாம் தேவையாதனாலதான் நான் எதுவுமே சொல்லல. அண்ணன் தங்கச்சிக்குள்ள பாசம் நிறையவே இருக்குப்பா. அஜய் அஞ்சலி கிட்ட சொல்லி வச்சிருச்சாலும் மயக்க போட்டு அப்படி இப்படின்னு போய் சொன்னா அவ்வளவுதான். அண்ணனாச்சு தங்கச்சியாச்சுப்பா, நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அப்படி சொல்லிடணும்டா, இல்லாட்டினா நம்ம சொல்லி முடிஞ்சிச்சு. அண்ணா இப்ப பாரு, நம்ம 2 பேரும் சண்டை போடக்கூடாது. இவங்களுக்குள்ள சண்டையை முடிட்டு நம்ம பாத்துட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கணும். பாத்தியாடா அஜய் எப்படி சொல்றாங்கன்னு? என்னடா சொல்ற? கரெக்ட் தானேனா? நம்ம 2 பேரும் சண்டை மூட்டி கூடாது, இவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடணும். அதனால இதெல்லாம் ரொம்ப ஓவர்பா. நானும் கையிலக்காவும் எவ்வளவு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீங்களும் இப்படி உட்கார வேண்டியதானே? அண்ணன் தங்கச்சி சண்டைக்குள்ள வர மாட்டேன்னு கூட எதுக்கு சொல்றீங்க? என்னக்கா கரெக்ட் தானே? நம்மள மாதிரி அமைதியா உட்கார்ந்துடணும் தானேக்கா? ஆமாண்ணா நம்மள மாதிரி அமைதியா உட்கார்ந்துக்கணும். சண்டைக்குள்ள வர மாட்டேன்னு சொன்னோன்னு வையே, அதுல ஒரு சண்டையை போடுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? இப்ப பத்தியா அண்ணன் தங்கச்சி பேசி நம்ம கூட சண்டையை முட்டி விடுறேங்கிறாங்க. இதெல்லாம் தேவையா நமக்கு? இந்த குடும்பத்துக்கு ஒண்ணும் தெரியல, நம்ம 2 பேர் தான் வளர்க்கணும். என்ன சொல்லு? ஆமாக்கா நீ சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒண்ணும் தெரியலக்கா. நம்ம தான் இந்த குடும்பத்தை அப்படியே உயர்ந்து நிக்கணும்க்கா. தூண் மாதிரி நம்ம 2 பேரும் தாங்கணும்க்கா. எது நீங்க 2 பேரும் இந்த குடும்பத்தை தாங்க போறீங்க? ஆமா நாங்க இந்த குடும்பத்தை தாங்கி எப்படி கொண்டு வரோம்னு பாரு. இப்ப நம்ம 4 பேரும் வீட்டை விட்டு வெளியில போறோம். நான் என்னன்னு சொல்றீங்க? ஆமா கரெக்டா. ஏன் நாங்க 2 பேரும் எடுத்து நடத்த மாட்டோமா? ஏனி நீங்க இன்னும் இந்த குடும்பத்துக்குள்ள வரவே இல்லையா? நீ அண்ணேன்னு மட்டும் உரிமை இருக்குமா? இந்த குடும்பத்துக்கு எனக்கு உரிமை இல்லையா? அதான் அவளும் நானும் தான் இந்த குடும்பத்தை
2 பேரும் இந்த குடும்பத்தை. ஆமாண்ணா இந்த குடும்பத்தை தான். குடும்பம் போச்சு அர்ஜுன். ஆமாமா நம்மளா இந்த குடும்பத்தை விட்டு வெளியில போய்க்கணும். அக்கா வேற ஒண்ணும் இல்லக்கா, பொறாம. நம்ம எங்கடா இந்த குடும்பத்தை அப்படியே தாங்கி நின்றுவோமோன்னு பொறாம. அதேதான், கொஞ்சம் பொறாம இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. எங்களுக்கு தானமா அந்த பொறாம ஜாஸ்தியாவே இருக்கட்டும். வந்த வேலையை மறந்துட்டேன். எங்க 3 பேத்தோட சாரி எப்படி? என் வைஃப சொல்லவே வேண்டாம், இல்லனாலுமே அழகுதான். நல்லா ஐஸ் வைக்கிறீங்க மாமா. அவர் உண்மையா சொல்றாரு. அக்கா உனக்கு இந்த ட்ரிக் புரியல, விடு விடு. ஆமா சார், எப்படி அழகா இருக்கேனா? சூப்பர்மா சூப்பர். அப்புறம் அர்ஜுன் நான் எப்படி இருக்கேன்? நல்லாதாம்மா இருக்க. இவ்ளோ சிம்பிளா சொல்லிட்டீங்க. சிம்பிளா சொல்லணும்னா எப்போதுமே நீ அழகுதான். ஏய் இப்ப அஜய் ஐஸ் வைக்கலையா? அது என்னோட அழகு மாமா. இப்ப நான் அழகுலன்னு சொல்றியா? அக்கா சொல்லவே வேணாம், நம்ம 3 பேருமே அழகுதான்க்கா. ஆமாமா நீங்க 3 பேருமே அழகுதான்ப்பா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆமாப்பா, நீங்க சொன்னாலும் சொல்லணும், நாங்க 3 பேருமே செம்ம அழகுதான். நாங்கெல்லாம் எப்போதுமே ஒரு கியூட். நாங்க கிடைச்சதுக்குலாம் நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாமா நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் தான். மாடா சாலு சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நல்லாவே கொடுத்து வச்சிருக்கோம்பா, ரொம்ப நல்லது. அண்ணி சொல்ற மாதிரி நாங்கெல்லாம் கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். என்ன நாங்கெல்லாம் அது சொல்லி காட்டுறது இல்ல. யாரு நீங்க 3 பேரும் சொல்றது இல்ல. ஆமாமா சொல்றது இல்ல. என்னதான் சொன்னாலும் 3 பேரும் தேவதை தான். ஏ சார் நீயா? ஆமா நீங்களே சொல்லுங்க, அதானே உண்மை. ஆமாமா நீ சொல்ற மாதிரி தேவதை தான். என்ன அஜய் நீங்களும் சொல்லிருங்க. ஆமாப்பா நம்ம வீட்டு பெண்கள் 3 பேரும் தேவதை தான். விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன், எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன், மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டாய் மடிவேன், பிறந்தாலும் உனையேதான் மீண்டும் சேர்வேன், இனி உன்